ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கிரிக்கெட் வித் லோகோ. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்றுக்கு நடந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் vs ஆர்சிபி மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு டே மேட்ச் தான், 3:30க்கு நடந்தது, டே நைட்டுன்னு சொல்லலாம். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து 173 ஃபார் 4 அடிச்சிருக்காங்க. அண்ட் ஆர்சிபி வந்து அது ஈஸியாகவே சேஸ் பண்ணிட்டாங்க. 17.3 ஓவர்ஸில் 175 ஃபார் 1, ஒரே ஒரு விக்கெட் தான் விட்டுருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஆர்ஆரோட இன்னிங்ஸை பார்க்கலாம். ஆர்ஆரில் வந்து நம்ம யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் சஞ்சு சாம்சனும் தான் ஓப்பனிங். யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து நல்லா ஆடியிருக்காரு. 75 ஆஃப் 47, 10 4 2 6 அடிச்சிருக்காரு. 160 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடியிருக்காரு. சஞ்சு சாம்சன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு ஆடுறதுக்கு. 15 balls 19 ரன்ஸு. ஸோ மேபி இவர் கொஞ்சம் அடிச்சிருந்தா ஸ்கோர் வந்து கொஞ்சம் 200 டச் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. மேபி அட்லீஸ்ட் ஒரு 19 பால்ஸில் வந்து ஒரு 30 ரன்ஸோ 35 ரன்ஸோ அடிச்சிருக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் ஸ்கோரு. ரியான் பராக் 22 balls 30 ரன்ஸ். அவரும் கொஞ்சம் நல்லா தான் ஆடியிருக்காரு. ஆனால் 130 ஸ்ட்ரைக் ரேட்டுன்றது வந்து இப்போ இருக்கிற T20 கிரிக்கெட் நிலமை பார்த்தா 130 ஸ்ட்ரைக் ரேட்டுன்றது வேலைக்கு ஆகாதுன்னு தோணுது. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடும்போது ஒரு ப்ரெஷர் இருக்கும், ஒரு பெரிய டோட்டல் செட் பண்ணணுன்ட்டு. ஸோ அப்போ வந்து நீங்கள் 130 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிங்கன்னா சத்தியமாக வேலைக்கு ஆகாது. ஸோ ரியான் பராக் கொஞ்சம் பெட்டராக ஆடிருக்கலாம். மேபி ஒரு 22 balls ஆடிருக்காருன்னா ஒரு 38 ரன்ஸ் வச்சுருக்கலாம், ஒரு 8 ரன் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்றது என் பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அடுத்தது த்ரூஜுரல் பார்த்தீங்கன்னா ஓகே பரவாயில்ல, அவராவது வந்து ஒரு 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடியிருக்காரு. 23 balls ஆடி 35 ரன்ஸ் வச்சுருக்காங்க. இவரோட கேட்ச் ஒன்று விட்டுட்டாங்க. ஆக்சுவலாக விராட் கோலி தான் விடுவார். அதனால் வந்து ஒரு கொஞ்சம் லக் ஃபேக்டரும் இருந்தது இவருக்கு. ஆனாலும் பரவாயில்ல, 152 ஸ்ட்ரைக் ரேட்டில் 35 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 2 4s 2 6s. அடுத்து ஹெட்மயர் வந்து அவ்வளோவா அடிக்கல. 8 balls 9 ரன்ஸ், ஒரே ஒரு 4 மட்டும் அடிச்சிருக்காரு. நிதிஷ் ராணா வந்து ஆக்சுவலாக நல்லா பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு பால் தான் ஆடினார். வந்து ஒரே ஒரு பால், லாஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணார், 4 அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராஸ் பார்த்தீங்கன்னா 3 லெக் வைஸு 2 வைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ எக்ஸ்ட்ராஸ் இல்லை. ஆர்சிபி நல்லா போட்டிருக்காங்க. ஆர்சிபி போலிங் பார்த்துடலாம் அப்படியே. புவனேஸ்வர் குமார் 8 எக்கானமி, 1 விக்கெட்டு, 32 ரன்ஸ் 4 overs. ஸோ நல்லா போட்டிருக்காரு. எஸ்டயால் அவரும் நல்லா போட்டிருக்காரு. இல்லை ஸ்லைட்லி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லலாம். மேபி புவனேஸ்வர் குமாரோட கொஞ்சம் ஒரு 4 ரன் அதிகமாக கொடுத்துருக்காரு, அவ்வளோதான், அவ்வளோலாம் இல்லை. 9 அது வந்து எக்கானமி வந்து 9 ஆயிடுச்சு அதனால். ஸோ அடுத்து ஜாஷ் ஹேசல்வுட்டு. இனிஷியலாக கொஞ்சம் போயிடுச்சு ரன்ஸு ஹேசல்வுட்க்கு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்பேக் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. அதுக்கும் குணால் பாண்டியா ஆஸ் யூஷுவல் எல்லா மேட்சும் வந்து நல்லா ஆடிக்கிட்டே இருக்காரு, ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. 4 overs 29 ரன்ஸ், 1 விக்கெட்டு, 7.25 எக்கானமி தான். அப்புறம் லிவிங்ஸ்டனுக்கு வந்து ஒரு ஒப்புக்கு சப்பம் ஒரு மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, 1 over 8 ரன்ஸு. அதுக்கப்புறம் சுயேஷ் சர்மா வந்து இன்றைக்கி சுயேஷ் சர்மா தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு. 9.75 எக்கனாமியில் 4 overs 39 ரன்ஸ் கொடுத்துருக்காரு, ஆல்மோஸ்ட் 40 ரன்ஸு. அதுதான் வந்து ஆர்சிபியோட போலிங். ஸோ நம்ம அப்படியே ஆர்சிபியோட பேட்டிங் பார்க்கலாம். ஆர்சிபியோட பேட்டிங் பார்த்திங்கன்னா சொல்லவே வேணாம், அவங்க வந்து ஈஸியாக முடிச்சுட்டாங்க. ஃபில் சால்ட்டும் விராட் கோலியுமே வந்து பவர் பிளேலேயே வந்து மேட்சை முடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் முக்கியமாக ஃபில் சால்ட்டுன்னு தான் சொல்லணும். நான் அவர் தான் வந்து ஆல்மோஸ்ட் 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிருக்காரு. 65 ரன்ஸ் அடிச்சிருக்காரு 33 பால்ஸில். 5 4 6 6 அடிச்சிருக்காருங்க. அதுக்கப்புறம் விராட் கோலி வந்து அவரும் வந்து அக்ரெசிவாக ஆட பார்த்தார் இனிஷியலாக. அது ஒரு கேட்ச் ட்ராப் ஆச்சு நடுவில், ஒரு சந்தீப் சர்மா போலிங்கில். அப்போத்துலேருந்து வந்து கொஞ்சம் உஷாராக ஆடிட்டார். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மாதிரி கிரவுண்ட் ஷாட்ஸ் ஆடி, கேப் பிக் பண்ணி, சிங்கிள்ஸ் டபுள்ஸ் அதெல்லாம் ஆடி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 140 ஸ்ட்ரைக்கில் தான் ஆடிருக்காரு. ஆனால் அதுவே போதும்னு தோணுது. ஏன்னா வந்து சால்ட்டே வந்து பயங்கரமாக ஆடிட்டு இருந்தார் இன்னொரு ரெண்டில். ஸோ விராட் கோலி வந்து அவ்வளோ ஆட தேவையில்லை, அவ்வளோ ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. விக்கெட்ஸ் இருந்தால் மட்டும் போதும், ஈஸியாக மேட்ச் முடிக்கலாம். அந்த மாதிரி இதில் வந்து நம்ம விராட் கோலி வந்து ஆடிட்டார். அதே மாதிரி தான் தேவதூர் படிக்கலும் 140 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடிருக்காரு. 40 of 28, 5 4 ஒரு 6. அவ்வளோ ரிஸ்க் எடுக்கலை. எக்ஸ்ட்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 7 வைடு போட்டிருக்காங்க, 7 வைடு ஒரு நோ பால். ஸோ அதுவும் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் ஆர்ஆர் சைட்லேருந்து. எக்ஸ்ட்ராஸ் வந்து எப்போவுமே கொடுக்கக்கூடாது.
அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 17.3 ஓவர்ஸில் வந்து முடிச்சிட்டாங்க மேட்ச்சை 175 for 1. அதுதாங்க ஒருத்தர் மட்டும் வந்து இங்கே ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து வரவங்கலாம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி 140 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினா கூட 200 வந்துடும். ஸோ வந்து அட்லீஸ்ட் ஒருத்தராவது வந்து ஒரு அக்ரெசிவாக ஆடணும். அதுவும் மெயினாக T20யில் வந்து எப்போவுமே வந்து இப்போது இம்பேக்ட் பிளேயர்லாம் வந்துருச்சு ஐபிஎல்லில். ஸோ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனாக இருப்பானுங்க. அதனால் வந்து கொஞ்சம் யாராவது ஒருத்தர் வந்து அக்ரெசிவாக ஆடணும். ஏன்னா இம்பேக்ட் பிளேயர் இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா விக்கெட் ஒன்று இருக்குது. அதனால் ரிஸ்க் எடுக்கலாம். அதனால் யாராவது இப்போது ஆர்சிபிக்கு ஃபில் சால்ட் எடுக்கிற மாதிரி வந்து யாராவது வந்து ஒரு டீமுக்கு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து ஆடணும். அது வந்து இன்றைக்கி ஆர்ஆர் வந்து அவ்வளோவா பண்ணல. அவங்களோட மேக்ஸிமமே வந்து 160 தான் ஸ்ட்ரைக் ரேட்டு. ஐ மீன் ஒரு பால் இது வந்து வந்து 400 ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது. ஆனால் ஒரு பால் தான் ஆடினார். மெயினாக பார்த்தீங்கன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் தான் 160 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருக்காரு. மற்றபடி யாருமே வந்து ஆடலை அவ்வளோ. மேபி துருவச்சுரல் வந்து ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருந்தாங்கன்னா வந்திருக்கலாம் ஸ்கோரு. அதே மாதிரி வந்து சஞ்சு சாம்சனும் வந்து ரொம்ப மோசமாக ஆடிருக்காரு. 19 பால்ஸில் 15 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. அதுவும் இது வந்து 19 பால்ஸ் 15 ரன்ஸ் வந்து பவர் பிளேயில் இது. ஸோ பவர் பிளேயில் 2 ஃபீல்டர்ஸ் தான் வந்து வெளியே இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதுவும் நியூ ஹார்ட் பாலு வந்து தொட்டாலே போகும். ஹார்ட் பால் தான், நியூ பால். ஸோ அந்த அந்த பவர் பிளே ஃபேஸை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அது மிஸ்டேக் பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஆர்ஆர். அதுக்கப்புறம் நம்ம ஆர்ஆரோட போலிங் பார்க்கலாம். போலிங்கில் ஆர்ஆருக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஜஃப்ரா ஆர்ச்சர் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இனிஷியலாக 2 மேட்ச்சில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்பேக் கொடுத்தாரு. ஒரு 2-3 மேட்ச் நல்லா போட்டார். அதுக்கப்புறம் திரும்பி வந்து இன்றைக்கும் எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு. 4 overs 36 ரன்ஸு. ஆக்சுவலாக நீங்கள் மேட்ச்சை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் போட்டிருப்பாரு. அதனால் வந்து 36 ரன்ஸ் கன்சீட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 11 டாட் பால்ஸ் போட்டிருக்காரு. அதுக்குனாலே தெரியும். ஆனால் 3 4 2 6 கொடுத்துருக்காரு. ஒரு நோ பாலராக போட்டிருக்காரு. 2 வைடு கொடுத்துருக்காரு. துஷார் தேஷ்பாண்டே அவரும் வந்து எக்ஸ்பென்சிவ் தான். 2 ஓவர் தான் போட்டார். 21 ரன்ஸ் கொடுத்தாரு. சந்தீப் சர்மா அவரும் நல்லா போடுவார். இன்றைக்கி என்னன்னு தெரில, அவர் டே இல்லைன்னு நினைக்கிறேன். 2.3 overs 29 ரன்ஸ் கொடுத்துருக்காரு. 11.6 எக்கனாமி. தீக்ஷனா அகேன் 2 overs 21 ரன்ஸ் சேமஸ் தேஷ்பாண்டே 10.5 எக்கனாமி. குமார் கார்த்திகேயா தான் ஏதோ ஓரளவுக்கு போட்டிருக்காரு. 3 overs 25 ரன்ஸ், ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இவர் தான் இந்த ஒன்லி விக்கெட் எடுத்தார் ஃபில் சால்ட்டோடது. அனிந்து அசரங்கா அகெயின் எக்ஸ்பென்சிவ். எல்லாருமே எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காங்க. இன்றைக்கி 3 ஓவர் வந்து போட்டிருக்காரு. ஹசரங்கா 33 ரன் கொடுத்துருக்காரு. 33 ரன்ஸ் கொடுத்துருக்காரு. ஓகே. ஸோ அகெயின் ரியான் பராக் வந்து 1 ஓவர் தான் போட்டிருக்காரு. 10 ரன்ஸ் கொடுத்துருக்காரு. அது எதுக்குன்னு தெரில, சும்மா ஒரு ஓவர் மட்டும் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க ரியான் பராக் வச்சு. அதுதான் வந்து இந்த மேட்சோட அனாலிசிஸ். பார்த்தீங்கன்னா வந்து என்ன எங்கே மேட்ச் போச்சுன்னா வந்து மேபி சஞ்சு சாம்சன்னாலும் சொல்ல முடியாது. ஓவரால் இந்த பவர் பிளே வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணியிருக்கணும். ஓவரால் வந்து இவங்களோட ஸ்ட்ரைக் ரேட்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கலாம். மேபி இந்த 160 ஸ்ட்ரைக் ரேட் வந்து 180 இருந்திருக்கலாம். இந்த 78 ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஒரு 140 150 இருந்திருக்கலாம். அண்ட் அகெயின் 136 வந்து 150 இருந்திருக்கலாம். 150 வந்து 180 இருந்திருக்கலாம். அப்படி போயிருந்தால் வந்து மேபி அவங்களோட ஸ்கோர் வந்து கொஞ்சம் பூஸ்டப் ஆகிருக்கும். மெயினாக வந்து நம்ம சாம்சன் தான் சொல்லணும் ஆக்சுவலாக. அது ஏன்னா வந்து 19 பால்ஸ் ஆடி இருக்காரு. பவர் பிளேக்குள்ளே ஆடி இருக்காரு. பவர் பிளேக்குள்ளே ஆடி வந்து 15 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காருன்னா அது வந்து கொஞ்சம் அவர் இம்ப்ரூவ் பண்ணணும். சரி, ஓகே. அதுதான் இந்த வீடியோட கன்க்ளூஷன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.